எல்லாருக்கும் வணக்கம். ஹரிஹோம். இந்த வீடியோவில் நம்ம ஆத்மாவுக்கு எப்படி வளம் சேர்ப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம மனசுக்கு வளம் சேர்க்கறதுக்கான வேலையில் ஈடுபடுறோம், உடலுக்கு வளம் சேர்க்கிற காரியங்களில் ஈடுபடுறோம், நம்ம ஆன்மாவை வளப்படுத்துகிற காரியங்களில் ஈடுபடுறது குறைவு. ஸோ அப்போது நான் யார், என்னோட ஆத்மா அப்படின்னா என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வேறு ஆத்மா வேறு இல்லை, நீங்களும் ஆத்மாவும் ஒன்று தான். ஆன்மாவாக இருந்து தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் யார் அப்படின்ற குவெஸ்டனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் ஆன்மா அப்படின்ற ரியலைசேஷனுக்கு ஒரு உணர்தலுக்கு வந்துடுவீங்க. அப்போது இந்த கேள்விக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும். உங்களுடைய புருவ மத்தி இருக்கு இல்லையா, 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம பொட்டு வைக்கிற இடம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கவனம் செலுத்தி நீங்கள் தவம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆகன சக்கரம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஆன்மா அப்படின்ற ரியலைசேஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா. இப்போ இது எதுக்கெல்லாம் வளம் சேர்க்குது அப்படின்னு பார்ப்போம். உடற்பயிற்சி செய்கிறது, உணவுகளை சாப்பிட்றது, ஜிம்முக்கு போய் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலுக்கு வளமை சேர்க்கிற காரியங்கள். நம்ம பிடிச்ச இடங்களுக்கு போகிறது, பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, பிடிச்ச பாடல்களை கேட்குறது, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்கு வளமை சேர்க்கிற காரியங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தானே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போகும்போது அவங்களோட எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், அது ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்றதுக்காக தானே போகிறோம். அப்போ அது மனசுக்கு வளமை சேர்க்கறதுக்கான வேலை தான். ஆக்சுவலி உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த உடலும் நம்ம கிடையாது, இந்த மனசும் நம்ம கிடையாது. நம்ம யாருன்னா ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு நம்ம எப்படி வளம் சேர்க்கிறது அப்படின்றத அவ்வளோவா இந்த உலகத்தில் யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. நீங்கள் இந்த ஆன்மீக மையங்களுக்கு போகும்பொழுது, பக்தி மையங்களுக்கு போகும்போது தான் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பெட்டனிமலாக வளர்த்துட்ருக்கோம். நம்ம அது கூட இருக்கும்போது நம்ம கூட அது பாசமாக இருக்கும், அன்பாக இருக்கும், நம்ம அது கூட விளையாண்டுட்ருப்போம். அது உயிரோடு இருக்கும்போது கரெக்டாக எல்லாமே செய்வோம். அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் வரும்போது அதுக்கு ஆயுசு காலம் முடியும் போது அந்த உயிர் அந்த உடலை விட்டு போயிடும். அப்போது இத்தனை நாளாக அந்த உடலில் ஜீவிச்சிட்டு இருந்த அந்த உயிர் என்ன ஆயிடுச்சு, நேராக வந்தோடனே அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த உயிர் பிரிஞ்சு போனது இல்லையா, அதுதான் ஆன்மா. ஆன்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. அப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா பரமாத்மா கிட்ட இருந்து வந்தது எல்லாமே தான் ஜீவாத்மா. அப்போது அவர் எந்த தன்மையில் நிலைச்சு நிற்கிறாரோ இறைவன், அதே தன்மைக்கு இந்த ஆன்மா என்ன ஆகிடுது, மாற்றம் பெறுகிறது. எப்போது இந்த உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா. அப்போது அந்த ஆத்மா எப்படி ஆகிறது அப்படின்னா சாட்சாத் இறைவனாகவே மாறுகிறது. இறைவன் எப்படி திவ்யமாக இருக்கிறாரோ அதே போல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம இந்த உடலில் இருக்கிறனால நமக்கு இதெல்லாம் புரியறது இல்லை. இப்போது இந்த உடம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் அதே தன்மையில் தான் இருந்தோம். இறைவனோட ஒன்றா கலந்து எல்லா இடமும் நிறைஞ்சு இருந்தவங்க தான் நம்ம. அழிவு இல்லாமல் அவர் எப்போ வந்தாரோ அப்பத்துலேருந்தே நம்ம இருக்கோம். நமக்கு யாரும் எதுவும் தெரியறதில்ல. திரும்பி நம்ம அவரோட போய் சேரும் பொழுது நம்ம எங்கே எப்படி இருந்து வந்தோமோ அதே தன்மைக்கு நம்ம மாறிடுறோம். அப்போது நமக்கு நம்ம எப்படி வளம் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆத்மாக்கு எப்படி வளம் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இறைவனோடு பந்தப்படுதல். இறைவனை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, அவரோட எப்போவுமே கனெக்ஷனில் இருக்கணும். இறைவனோட எப்போவுமே நம்ம கான்டாக்டில் இருக்கணும். இப்போ எப்படி நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளெல்லாம் எப்படி ஒரு ரவுண்ட் சர்க்கிளோடு இருக்கும், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பந்தத்தை இறைவனோட வளர்த்துக்கணும். அதுதான் ஆத்மாவுக்கு தேவை. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும், அப்போ என்ன இறைவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா, இல்லை என்ன செய்யலாம், எப்படி அவரை நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நம்ம மனசை பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது ஒன்று.
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாம ஜெபம் செய்கிறது. உங்களுக்கு வந்து எந்த இறைவனை பல வடிவங்களை நம்ம கும்பிட்றோம். உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கும்பிடுவீங்க இல்லையா, அந்த இறைவனை என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ஜெபிச்சு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இறைவனோட கான்டாக்டுக்கு வரலாம். அப்புறம் இறைவனுக்கு வந்து அன்பு தொண்டு செய்யுதல். அன்பு தொண்டு அப்படின்னா அன்பாக பாசமாக இறைவனுக்கு சேவை செய்கிறது. அப்போது சேவை செய்யணும் அப்படின்னா நான் கோயிலுக்கு தான் போய் சேவை செய்யணுமா, நான் வந்து வீட்டில் இதெல்லாம் சேவை செய்யக்கூடாதா அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் சேவை செய்யலாம். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அப்புறம் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, நீங்கள் இறைவனுக்கு பூஜை பண்ணுங்கள். விக்கிரகமாக வச்சுருப்பீங்களே, பூ வச்சு நிவேதியம் வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறது நம்ம பகவானுக்கு அன்பாக தொண்டு செய்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு விதமான தொண்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் உதவி தேவைப்படும், யாரும் போய் உதவி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறத நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படிங்கன்னா உடனே நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்த கட்டளை, நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு செய்கிறீங்கன்னு அர்த்தம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு பிளட்டு இல்லை, ஒரு பிளட்டு தேவைப்படுது ஒரு பேஷண்ட்டுக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பிளட்டு கொடுக்குறீங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் தேவை அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி செய்கிறதும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு செய்கிற சேவை தான். அப்போ வந்துட்டு இன்னொரு வகையான சேவை என்னென்னா, நம்ம வந்து இந்த இறைவன் வந்து இந்த உடலை படைச்சிருக்காரு, இறைவன் வந்து இந்த உடலை பராமரிக்கிறாரு. அதுக்காக நம்ம உணவு சாப்பிட்றோம், நம்ம உடலை தூய்மையாக வச்சுக்கிறோம், நம்ம தலைவாடுறோம், இதெல்லாமே செஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுவும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம செய்கிற சேவை தான். இந்த மனசு எப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கருவி, கனெக்ட் பண்ணுது, எதை நம்மளையும் இறைவனையும் கனெக்ட் பண்ணுது. அப்போது இந்த மனசை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னா, பகவானுடைய சிந்தனைகள்லேயும் பகவானுடைய சேவைகள்லேயும் பகவானை நினச்சி அவருடைய நாமம் ஜெபிச்சு அவர் வந்து படித்து அவரை பற்றின விஷயங்களை சொல்லி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து நம்மளுடைய ஆத்மம் ரியலைசேஷன் எப்படி இருந்தோமோ அந்த ரியலைசேஷனுக்கே நம்ம உணர்கிற அளவுக்கு இறைவன் வந்து வழி கொடுக்குறாரு. ஸோ இந்த வழிமுறைகளில் நம்ம பின்பற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா கூட இருக்கும்போது நம்ம எப்படி உறவை வளர்த்துப்போமோ அந்த மாதிரி இறைவனோட அந்த உறவை வந்து நம்ம வளர்க்கும் போது நம்மளுடைய ஆன்மா வளப்படும். இந்த உலகத்தில் நம்ம நல்லா வச்சுக்கணும்னா இதுதான் வழிமுறைகள்.